League number 13 between Brown Bears versus Blue Thunder. So Brown Bears fast batting ஆடுறாங்க. First ball wicket ஒரு 8 and boundary ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்க Brown Bearsக்காக. So first over வந்து வாலர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்விட்ச் ஹிட் அண்ட் உள்ள நல்லா குயிக்கா போட்டு டாட் பால் பண்ணுவேன். சுயமே சாண்ட் உள்ள மெயின் டாட் பால் மட்டுமே. பெரிய ஷவுட் இருக்கு. பேசி கொடுப்பாங்க ரெண்டு அம்பையர்ஸுமே. ஸோ ஒரு பால் பவுண்டரி போயிருந்தாலுமே அடுத்து சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காங்க ப்ளூ தண்டர்ஸ் இங்கே. ஸோ நல்லா பால் ஸ்டெப் டவுன் அண்ட் ஹைட்டு தான் இருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ஓ மிஸ் ஃபீல்டுங்க, தப்பான மூவ் இந்த டைமில். கேட்ச் எடுத்துருந்தா மேட்சே வேறு. ஒரு டபுள் மட்டுமே. ஷஃபிள் அண்ட் ஒரு பெரிய ஹிட் அண்ட் உள்ளதான் உழுதுன்றாங்க. ஸோ பவுண்டரியாக போய் ரீச் ஆகிருக்கு பால் இங்கே. ஷார்ட் பால் அண்ட் ஹிட்டு போயிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு பவுண்டரியா இல்லை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு ஓவருக்கு 12 ரன் ஆடி இருக்காங்க ப்ரௌன் பேர்ஸு. அண்ட் செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பால் ஒரு லூஸ் பால் அண்ட் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. 4 ரன்கள் உதயா பேட்டிலேருந்து 4 ரன்கள். சுயமே சார் நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் இல்லை, டாட் பால் மட்டுமே. சுயமே திரும்பி லேக்கடர் வேரியேஷன் மீண்டும் ஒரு டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. இந்த அடி ஸ்ட்ரைட் சைடு ஒரு ஹார்ட் ஹிட். அந்த அடிச்சோடனே தெரியும் 6 கிடச்சிருக்கு இங்கே. ஓ செகண்ட் நியூ பால் எடுத்திருக்காங்க. ஷார்ட் பால் அண்ட் இந்த அடி கனெக்ஷன் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் மட்டுமே. ஸோ ரெண்டாவது ஸோ செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு ஹிட்டு கேட்ச் த கோல் அண்ட் கையில். ஸோ விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது இங்கே. பவர் பிளேயர் 2 டீம்ஸ் இருந்தோம். ஸோ 2 ஓவருக்கு 22 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 4 விக்கெட்டில் டீம் ப்ரௌன் பியர்ஸு. ஸோ வளர் கண்டினியூ பண்ணுறாரு 3வது ஓவர். ஸ்ட்ரைட் சைடு அண்ட் கேட்ச் தான் போகும். அண்ட் விழுந்து கேட்ச் எடுத்திருக்காரு. விக்கெட் நம்பர் 2 ஃபார் த டீம் கிடச்சிருக்கீங்க. நம்பர் 4ல் நியூமேன் ரிஸ்வான் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் இங்கே. ஓ சென்டர் ப்ளே பண்ண முயற்சி உள்ள வந்திருக்க குயிக்கிறா டாட் பால். ஸ்விட்ச் ஹிட் அண்ட் பை தி டார்கெட் விக்கெட். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் ப்ரௌன் பியர்ஸ் இங்கே. நம்பர் 5ல் நியூமேன் லிவி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஓ ஸ்ட்ரைட் சைடு கேட்ச் த கோல் பட் பால் போயிருக்கு. அண்ட் நம்பர் 1 ஃபார் லிவி. ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஆரம்பிச்சிருக்காரு இங்கே. ஸோ சுயமே சன் மேலே டாட் பால் மட்டுமே கிடச்சிருக்கு. வெளியே போட பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ஓ மிஸ் ஃபீல்டு. ஸோ இப்போ அது டபுளாக மாறிடும். அந்த மாறிடுக்கு ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3 ஓவருக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட். அண்ட் 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூ தண்டர்ஸ் இங்கே. ஆஃப்ல வெட்டி விட்டுருக்காரு. அண்ட் கேப்ல பேஸ் பண்ணி போயிருக்கு. டெஃபினட்டாக பவுண்டரி அடிச்சிடும். அண்ட் பவுண்டரி ஃபார் த டீம் ப்ரௌன் பியர்ஸ் இங்கே. நல்ல ஒரு பால் இங்கே. டிஃபென்ஸ் ஃபஸ்ட்டு ஓடி இருக்காங்க. லைட்டு கிளார் அடிக்குது. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லெக்கில் ஒரு ஸ்விங் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடி இருக்காரு. குயிக்காக ஓடி இருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. டாட் பால். ஸோ லாஸ்ட் பாலு 4வது ஓவரில் ஆஃப்ல பால் தூக்கி அடிச்சிருக்காரு வித் த விண்டும் கூட. ஸோ பவுண்டரியோட ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு இங்கே டீம் ப்ரௌன் பியர்ஸுக்கு. ஸோ 4 ஓவருக்கு 40 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸில். அண்ட் 5வது ஓவர் கண்டினியூ பண்ண ப்ளூ தண்டர்ஸ் வந்து பிரபா வந்திருக்காரு. வந்துட்டாரு. ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்ல ஒரு பெரிய ஹிட். அண்ட் மேக்ஸிமம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். திரும்பி லேக ஒரு பெரிய ஹிட் அண்ட் மீண்டும் ஒரு மேக்ஸிமம் இங்க ப்ரௌன் பியர்ஸுக்கு லிவி அவர் பேட்ல இருந்து. ஓ இப்போ ப்ளூ தண்டர்ஸுக்கு தேவைலாம் ஒரே ஒரு கம்பேக் தான். வெளியே திரும்பி ஒரு ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் பால் அண்ட் மீண்டும் ஒரு கனெக்ஷன்.
ஸோ இது உள்ளே விழுற மாதிரி இருந்தாலும் வெளியே போய் விழுந்திருக்கு. மெயினும் ஒரு 6 ஆர்டிக் ஆஃப் சிக்ஸர்ஸ் இங்கே ரிச்சர் பண்ணியிருக்காரு லிவி. ஸோ இந்த ஓவரில் 3 பாலுக்கு 20 ரன் கிட்ட கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பால் இது. ஸோ போலரை காட் சேஞ்ச் பண்ணார் அண்ட் நல்ல ஒரு லைனில் போட்டு போயிருக்காரு. சிங்கிள் மட்டுமே ஆஃபில் விட்டார முயற்சி அண்ட் செட்டு தக்கி பேட் பால் மட்டுமே. ஸோ 5வது ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல ஒரு பால் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. லெக்ல ஒரு ஹிட் அண்ட் இந்த வாட்டி கேட்சை விட்டுருக்காருங்க. எடுக்க வேண்டிய கேட்ச் அண்ட் அம்பையர்ஸ் கால். மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. இந்த மேக்ஸிமம் விட இந்த ஓவரோட 4வது மேக்ஸிமமாக இது ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ 67 ரன் கிட்ட ஆடி இருக்காங்க. அண்ட் அதாவது லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே ஹைட் ஏற்றி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் போகல கையில் அண்ட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் டூ தண்டர்ஸ். லெக்ல ஒரு ஹிட்டுக்கான முயற்சி பட் லெக் பைஸில் ஒரு சிங்கிள் இங்கே கிடச்சிருக்கு. லெக்ல அந்த பால் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஹாஃபில் விட்டு ஆடி இருக்காங்க அண்ட் ஸ்ட்ரைட்டில் ஹிட். குயிக்காக கண்டிப்பாக டபுள் தான் போவாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கே அச்சா அவுட்டே அடிக்கல. ஒரு டபுள் மட்டுமே. திரும்பி சகல முயற்சி. திரும்பி குயிக்காக ஓடி இருக்காங்க. கீப்பர் எடுத்தால் கண்டிப்பாக டபுள் தான் அது. ஆனால் இங்கே யாருமே இல்லை. பாட்டிலங்க நல்ல ஒரு பேக்கப்பு. ஒரு டபுள் மட்டுமே. ஸோ 2 balls மோர். எங்கேயோ போயிருக்காரு. புது வகையாக இருக்குது. சரியான பாலிங். செம்மையாக ஸ்விங் ஆகிட்டு அந்த மாதிரி வந்தது. ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பால் ஷார்ட் அண்ட் கேப்பு. கேட்ச் எடுத்தால் தான் இல்லை. பவுண்டரியோட கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப். இங்கே 2 டீம்ஸ் இருந்தோம். நல்ல ஒரு ஷாட்டு. கிண்டர ஷாட்டு. ரன் அவுட்டா இல்ல. சிங்கிள். நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேட்ச் முறையில் நல்ல ஒரு ஷாட்டு. சிங்கிள். நல்ல ஒரு த்ரோ. நல்ல ஒரு ஷாட்டு. ஆறா நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. மடக்கி அடிச்சாரு. 6 ஆறா அங்க பிளேயர்ஸ். ரிவர்ஸ் முறையில் நல்ல ஷாட்டுங்க. வாவ் வாட் அ ஷாட். அது மாதிரி இருந்துச்சு. ரிவர்ஸ் வளர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். சிக்ஸ். தேங்க்யூ. நல்ல ஒரு ஷாட்டு. ஸோ 2 ஓவர் 33 கிட்ட ஆடி இருக்காங்க. 3வது ஓவர் கண்டிப்பாக விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஏஜ் அண்ட் பால் பின்னாடி. கீப்பர் தான் போயிருக்காரு. பாலர் அடிக்கணும். ஒரு டபுள் மட்டுமே. குயிக்கிறவா லெக்ல ஒயிட் பால் சிக்னல் வந்துடும். குயிக்கிறவா நீட்டு கேட்ச் த கோல். கையில் அண்ட் விக்கெட். ஸோ ப்ளூ தண்டர்ஸ்க்காக நியூ மேன் வினோத் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஃபஸ்ட்டு கேட்சா. ஒரு பிச்சு ஷாட்டு. டாட் பால் மட்டுமே. சுகமே சன்னுல டாட் பால்.
மீண்டும் ஒரு He can go and wicket signal straight away கிடச்சிருக்கு. அவுட்டா சீக்கிரம் and உள்ள டாட் பால் உள்ள தேர்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். ஸோ 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஒரு ஹிட் அண்ட் மேக்ஸிமம் முட ஆரம்பிச்சிருக்காரு வளரிங்க 4வது ஓவர். அணிக்காக ஒன் மேன் ஷோ இந்த அடிச்சு ஹிட் நாங்கள் ஃபீல்டர் இருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் ஸ்விங் மிஸ் அண்ட் உள்ள ஷார்ட் பால் மட்டுமே. வெளியே அந்த பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சஸ் த கால் நல்ல ஒரு ஷாட் பட் பால் 6ல போய் லேண்ட் ஆயிருக்கு. குயிக்கா இந்த வாட்டி எடுத்து அடிச்சிருக்காரு கையில் ஒரு நல்ல டேக்கா இல்லை மிஸ் ஃபீல்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங் சரியான முயற்சி நாங்கள் ஃபீல்டர் இருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட்டாக. சிங்கிள் வெற்றி பெறணும்னா தேவை 12 பாலுக்கு 30 அந்த லிவி கண்டினியூ பண்ணுறாரு 5வது ஓவரை. லெக்ல ஒரு ஹிட் அண்ட் கேட்சஸ் த கால் உள்ளதாக விழுது கையில் அண்ட் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லிவி தன்னோட ஸ்பெல்ல. ஓ ஸ்ட்ரைட் சைட் ஹிட் அண்ட் மிஸ்ஃபீல் அண்ட் பவுண்டரி பை ரீச்சார் பால். பவுண்டரி ஸோ இன்னும் 26 தான் ஆடணும். லெக்கில் உடச்சிருக்காங்க பட் சரியான கனெக்ஷன் இல்லை ஷாட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சமிங் மிஸ் பண்ணியிருக்காங்க டாட் பால் மட்டுமே. முயற்சி லெக்ல ஒரு ஹிட் அண்ட் கேட்சஸ் த கால் பட் பால் எங்கே போயிருக்கு மேக்ஸிமம் லேண்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஷாட் முருகா திரும்பி ஒரு ஹிட்டுக்கான முயற்சி அண்டு டீசெண்டாக ஆடி இருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஓ வெற்றி பெறனா தேவை 6 பாலுக்கு 18 வெளியே அண்ட் ஒயிட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஒயிட் பால் ஸ்ட்ரைட் ஹிட் அண்ட் பால் ரீச்சஸ் கையில் விக்கெட். ஸோ நியூமேன் வெங்கட் வந்திருக்காரு அவருக்கான ஃபஸ்ட் பால் வெளியே அண்ட் ஒயிட் பால் ப்ளஸ் 1 கிடச்சிருக்கீங்க. ஒயிட் பிளே ஸோ 5 பாலுக்கு ஏதாவது 16 கிட்ட சரி மேஸ் மேலே பட்டிருக்காங்க டாட் பால் மட்டுமே. ஸோ 4 பாலுக்கு தேவை 15 குயிக்கரா நான் மேலே பட்டிருக்கு ஓடல டாட் பால் மட்டுமே மீண்டும். ஸோ 3 பாலுக்கு 15 குயிக்கரா நான் மேலே பட்டிருக்கு மீண்டும் டாட் பால் இங்கே. ஸோ 2 பாலுக்கு தேவை 15 சைடு அண்ட் கேட்சஸ் த கால் பால் ரீச்சஸ் கையில் மீண்டும் ஒரு விக்கெட் இங்கே லூஸ் பண்ணுறாங்க ப்ளூ தண்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸோ மேட்சோட லாஸ்ட் பால் இம்பாசிபிள் ஸ்கோர் தான் அடிக்கணும். ஸோ ஏஜ் அண்ட் பால் பின்னாடி இதை டாட் பாலோட டீம் வெற்றி பெறுறாங்க ப்ரௌன் பியர்ஸ் அண்ட் ஆல் லக் ஃபார் த டீம் ப்ளூ தண்டர்ஸ்.